ஹாய். ஹாய். ஸோ மஞ்சரி வந்து எலிமினேட் ஆனது வந்து அம்மாக்கெல்லாம் செம்ம கஷ்டமா இருந்துச்சு. அப்போ பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெருசா வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபுல் ஆல் பிபி ஹிஸ்டரியிலேயே சொல்றேன். ஏதோ ஒரு செலக்டட் சில பேருக்கு தான் ரொம்ப அன்ஃபேரா நம்மளே ஃபீல் ஆனவங்களோ இல்ல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சில ஆட்களுக்காக மட்டுமே வந்து பிக் பாஸ் வந்து இப்படிலாம் பேசுவாரு, இவ்வளோ நேரம் பேசுவாரு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து உங்க வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் த பெஸ்ட், நீங்க நல்ல பிளேயர், ஆல் த பெஸ்ட், ஆமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லி அது ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி வச்சு அனுப்புனது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நிறைய பேருன்றதுல ஒரு சில ஆட்கள்ல மஞ்சரியும் ஒருத்தர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ராணவுக்கு கூட அவர் சொல்லல, ராணவே வந்து அப்படியே போயிட்டு ஆமா ஆமா அப்படின்னாரு. சோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்றத வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வைக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப தீபக் வந்து பவித்ராக்கு பதிலா சுனிதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நல்ல சஜஷன். சுனிதா இருந்திருந்தா ஃபார் ஷூர் ஷி வுட் ஹவ் பீன் இன் டாப் 10. அது இருந்துச்சு. பட் அவங்க நிறைய விஷயத்துல பின்னாடி பேசி ஒரு கட்டத்துல மாதிரி ஆளு கூட இவங்க கூட இல்லாம இருந்தாலே அவங்க கேம் சேஞ்ச் ஆயிடும். இவர் என்ன சும்மா வந்துட்டு உள்ள வந்துட்டு உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு தேவையில்லாம. ஆனா இங்க வந்து நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடக்குது. இதே சௌந்தர்யா ஆனந்திய வந்துட்டு கண்ணாபினான்னு சொல்லிட்டு மண்டைய கல்லூரிங்கோ அது ஒண்ணு கத்துக்கினாங்க. அந்த வேர்ட மண்டைய கழுவுறீங்கன்ட்டு இவருக்கும் அதே சொல்றாரு, அதையும் நான் சொல்றேன். அடுத்து ஜாக்லின் வந்து விஷால் அண்ட் ஜெஃப்ரி, விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கலாம், அவர் நல்ல முயற்சி பண்ணிருப்பாரு. இவரு விஷால் வந்து நிறைய ரயானுக்கு பெரிய ஒரு போட்டியா அவர் போனதுதான் இவருக்கு தாங்கல. ஆமா, இல்லன்னா அங்க ஒரு விஷயமே நடந்திருக்காது. ஆமா, கண்டிப்பா ஜெஃப்ரி வின் பண்ணிருப்பாரு. ஆமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பவித்ராக்கு பதிலா தர்ஷிகா இருந்திருக்கணும்ன்றது என்னோட நாங்க ஆமா. சோ அவங்க வந்து செம்ம பிளேயர். ஆனா நடுவுல அந்த 4வது வாரத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருந்துச்சு பாருங்க. ஒரு 4-5 வாரம் அந்த லவ் ட்ராக் வந்தோடனே சொல்றாங்கல்ல, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த DB8 வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா, இந்த TTF டாஸ்க் அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். இல்ல இந்த ஆட்கள் வெளியில போறதுக்கு ஒரு ரீசன் இருந்ததுல, அந்த ரீசனை குடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, ஏன்னா தர்ஷிகா லவ் கண்டென்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம தர்ஷா குப்தா அனுப்புனாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கூட யாருமே அந்த தர்ஷா குப்தா பேரே சொல்லவே இல்ல. ஆக்சுவலா செம்ம பிளேயர். அவங்க 2 வீக்ஸ்ல அனுப்புறது ரொம்ப தப்பு. மறந்துட்டு இருப்பாங்க. ஆமா, ஏன்னா 2 வீக்ஸ்ல அனுப்பிட்டாங்களே, என்னன்னு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறது. அவங்களோட பொட்டன்ஷியல் யாரும் நாங்க ரெகக்னைஸ் பண்ணல. அப்புறம் அருண் வந்து மஞ்சரிக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. மஞ்சரியோட கம்பேர் பண்றதுக்கு ஆனந்தி இது வரைக்கும் எந்த டாஸ்கையுமே உருப்படியா பண்ணது கிடையாது. அந்த டிவி ஸ்டேஷன் டாஸ்க் எல்லாம் ஆக்டிங் டாஸ்க்ல மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுறத வச்சு உள்ள போய் ஒரு டாஸ்க் பண்ணாங்க இவங்களும் ஜாக்லினும். ஐயோ, கேவலமா ஒரு ஸ்டோரியே தப்பா பண்ணிட்டு கேட்டா எனக்கு தமிழே தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறமா ஆனா இவங்க பார்த்தா புக் ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அருண் வந்து மஞ்சரிக்கு அத சொன்னாரா? அருண் அப்புறமா கடைசியா வேற வந்து சொன்னாரு. 2 பேரும் சொன்னாங்க. 2 பேரையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அருண் வந்து இன்னொரு வாட்டி வந்து சொன்னாரு, அது வந்து ரயானுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கணும்னு. அது செம்ம விஷயம். ரயானுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருந்தா பயங்கரமா அவர் தான் இருப்பார். ஆனா ஜெஃப்ரி வந்து இந்த எல்லாரு கூடயும் நடந்துகிட்டதோ இல்ல போய் பேசுறது அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருந்தது. அதனால அவரு அதுதான் இப்போ பிடிக்கல. அவர் போனோன்னு அந்த வேலை. அதே மாதிரி அருண் வந்து முத்துக்கு பதிலா ரவீந்தர் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. ஏன்னா ஃபேட்மேன் வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்தாரு. அது சில ரொம்ப கடுப்பெல்லாம் ஏறிச்சே தவிர்த்து எல்லாருமே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபார்ம் கிடையாது. ரவீந்தர் இல்லனா, ரவீந்தர் இருந்திருந்தா இந்த டாப் 10 தானா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாம் மோஸ்ட்லி மாறிடுது. ஆமா, விஷால் அருண் தெரிஞ்சு எப்பயோ போயிருப்பாங்க. முத்துக்குமரனே வந்து எவ்வளவு சஸ்டெயின் பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஆமா, அடுத்து வந்து பவித்ரா போயிருப்பாரு, கன்ஃபார்மா போயிருப்பாரு. பவித்ரா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலா ரவீந்தர சொன்னாங்க. ஜாக்லினுக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அது செம ஜோக்கா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்டு சரி, ஜாக்லின் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, அண்ட் உங்களை வேற வந்து உங்களுக்கு பதிலா தர்ஷிகா இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்றதுனால நீ ஆனந்திய சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. ஜாக்லினுக்கு பதில் தர்ஷிகான்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஜாக்லினுக்கு பதில் ஆனந்தியை எந்த விதத்துல நீங்க ஒப்பீடு பண்றீங்க? அவங்க ஒண்ணுத்துக்குமே பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்க திணிப்பாக அவங்க திணிக்க மாட்டாங்களாம். அது போய் உங்களுக்கு முக்காவாசி அவங்க விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க வெளில வந்து ஊர்கிழவின் பேரெல்லாம் வச்சு அந்த இதை மேனிபுலேட் பண்ற எல்லாம் பண்ண வேலை எல்லாம் அவங்க தான் பண்ணிருக்காங்க. அடுத்து மஞ்சரி வந்து அருணுக்கு பதிலா அன்ஷிதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இருந்திருக்க கூடாது கேம்ல. என்னன்னா அவங்க சொன்னது
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாங்கன்றத பொட்டன்ஷியல்ல சொல்றாங்க அவங்க. பவித்ராக்கு பதிலா தர்ஷிகாவை சொன்னாங்க. இன்னொரு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, பவித்ராக்கு கிடைச்ச அளவு வாய்ப்புகள் தர்ஷிகாக்கு கிடைக்கலன்னு. கண்டிப்பா. ஏன்னா பவித்ரா எது எடுத்தாலும் நான் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலல்ல, நான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா கேம் ஆடி ஆடி எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி இதுல வேற 3 வாட்டி கேப்டன்சி டாஸ்க்கு வந்தாச்சு. 4 வாட்டியேவா? ஜாக்லின்க்குலாம் ஒரே வாட்டி தான் வந்தது, அதுவும் புட்டுக்குச்சு. நெக்ஸ்ட் விஷால் வந்து ஜாக்லினுக்கு பதிலா அன்ஷிதா இருக்கலாம் சொன்னதான் உலகத்தின் பெரிய காமெடி. அது அவருடைய தேவைக்காக சொன்னார். நாமினேட் வந்து சில பேர் வந்து இந்த ஊருக்காக பேசுவாங்க, சில பேர் வந்து தனக்காக பேசுவாங்க. உங்களுக்கு அன்பு கிடைக்கல, அவங்க வந்து அன்பு வச்சு விளையாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விளையாடுனாங்கன்னீங்களே. உங்களுக்கு என்னங்க பிரியாணி கிடைக்கல, மிட் நைட் பிரியாணி அதுக்காக பண்ணல. இல்ல இது வேற பாரு, நாமினேட் பண்ணியே பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாக்லின. அதுக்கு வெளில கிளாப்ஸ் வேற. யார் அந்த கும்பல்னு தெரியல. சௌந்தர்யாவோட ஆளுங்க தான், வேற யாரு? அப்புறமா வந்து விஷால் ஆக்சுவலா 30 lakhs பே. விஷாலுக்கு வந்துட்டு தமிழ் படிக்க தெரியாதான். இவர் வந்து கரண்ட்ல இருக்காரு. கரண்ட்ல தமிழும் இல்ல, நடிகை இருக்கிறது தமிழ்நாட்டுல, நடிக்கிறது தமிழ் சீரியல்ல. உங்களுக்கு எல்லாமே தமிழ்ல இது பண்ணிட்டு தெரியாது. அங்க தமிழுக்கே முக்கியத்துவம் கிடையாது. நீங்க எந்த லாங்குவேஜா வேணா இருந்துட்டு போங்க, தமிழ்ல உங்களுக்கு எழுத படிக்க தெரியணுமா தெரியக்கூடாதா? நான் கரண்ட்ல இருக்கிறேன் படிப்போம்டா. இங்கிலீஷ்ல வச்சு தமிழ் இல்ல, செகண்ட் லாங்குவேஜா ஹிந்தி சொன்னாங்க. ஹிந்தியும் கத்துக்கலையா? என்னதாங்க நீங்க கத்துக்கினீங்க? அவர் உஸ்கோலுக்கே போயிருக்க மாட்டாரு. நீ வேற அங்க கூட போய் பொண்ணுங்களை பார்த்து மேல கல் அடிக்கிறதும் ப்ரொபோஸ் பண்றதும் கிருஷ்ணர் நினைப்பா மனசுல இருந்து. அதை விட பயங்கரம். கோபியர் கொஞ்சம் ரமணா அப்படி கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சுக்கணும் அவருக்கு. வச்சுட்டாங்க. முத்துக்குமரன் வந்து சொன்னாரு சௌந்தர்யாவுக்கு பதிலா சாச்சனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு உடன்பாடு இல்லை. சாச்சனா எந்த விதத்திலையும் இருப்பதில் உடன்பாடு இல்லை சொல்லல அவரு. சாச்சனா வந்து எந்த பாயிண்டா இருந்தாலும் எடுத்து நல்லா வைப்பாங்க. இவங்க தப்பு பண்ணா பேக்ல பேசிட்டு பின்ன நான் வீக்கெண்ட்ல வந்துட்டு அங்க மேடம் மேல வந்து பேசுவாங்க. அவங்க தப்பு பண்ணா ஓன் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு அது ஓகே, அது எனக்கு ஓகே. ஆனா இவங்களை விட அவங்க பயங்கரமா கொடுத்திருப்பாங்க டஃப்ன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இல்ல அது வந்து சௌந்தர்யா தான் கொஞ்சமாவது கொடுத்தாங்க. இன்னொன்னு வந்து எனக்கு முத்துக்குமரன் வந்து தப்பு பண்ணா ஒத்துக்க மாட்டாங்கன்றது வந்து இவருமே பண்றது இல்ல. நான் அதனால அந்த பாயிண்ட் பெருசா ஒத்துக்குவேன். ஆமா, இவரால ஒத்துக்க முடியாது. அவரே சொல்லிட்டாரு பவித்ராக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. விச் இஸ் ஃபேர். ஃபர்ஸ்ட் அதாவது இப்ப வந்து எஃபர்ட்ஸ் போடுற பவித்ராவை விட முத நாள்ல இருந்தே எஃபர்ட்ஸ் போட்டு உழைக்கிற ஜெஃப்ரி இருந்திருக்கலாம். ஆனா ஜெஃப்ரி பண்ண வேலைகள் லீலைகள் அதெல்லாம் ஒத்துக்க முடியல. எதுக்காக ஜெஃப்ரி அனுப்புனாங்க? பொறுப்பெடுத்து போய் அனுப்புனாங்க. இனிமே இருந்தா இவனை வாழவே இங்கே செட்டில் ஆயிடுவான், முதல்ல துரத்துங்கடான்னு தோப்பினாங்க யூதியும் சாச்சனாவையும். ரயான் வந்து விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கலாம்னு சொல்லிருக்காரு. ஏன்னா 2 பேருமே என்டர்டெய்னர்ஸ் தான். ஆனா இவன் வந்து ரொம்ப ஓப்பனா டைரக்டா அடிப்பான், அவன் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜெஃப்ரி ஆனா ஓப்பனா டைரக்டா என்ன அடிச்சாருன்னு தெரியல. என்ன என்டர்டெய்னர்னு தெரியல. அருணுக்கு பதிலா ரவீந்தர் இருந்திருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அவர் இருந்தா இப்ப இருக்கிற டாப் 9 கூட வித்தியாசமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த டாப் 9 சொல்றாரு தெரியுமா? ஏன்னா ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டாங்க. எல்லாரும் டாப் 10 நாங்கல்ல. அப்புறமா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மிஸ்டேக்ஸ மட்டுமே சுட்டி காட்டுறது வந்து முத்துக்குமரனோட இது. பட் பொதுவான இதை வந்து வைக்கிறது ஆனந்தி வாழ்பவர்கள். ஆமா, முத்துக்குமரன் சுயநல கேம், அவர் பொதுநல கேம்னாரு. பட் ஆனந்தியுமே ஒரு சுயநல கேம் ஆடி தான் இருந்தாங்க. என்னன்னா அவங்க இருந்த வரைக்கும் அது வந்து தெரியல கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்றது இல்ல, அது எடுத்தாங்கல்ல, லாஸ்டா எடுத்தாங்க. அப்பதான் அவங்க பேச்சே எடுப்படாம போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கணும் சொன்னதுதான் ஜோக்கா இருந்தது. ஏன்னா நீங்க என்ன ரீசன் சொன்னீங்களோ, அவங்க நேர்மையா ஆடி இருப்பாங்க, மண்டைய கழுவி இருக்க மாட்டாங்க. இதையும் வந்து ஆனந்திக்கு சொல்லிதான் நீங்க நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புனீங்க. சோ ஒண்ணும் சொல்றதுல நாமினேட் பண்ணிட்டு நீ போவேன்னு எனக்கு தெரியாதுடா, விசால் தான் போவான்னு நினைச்சேன். அப்ப விசால தான் நாமினேட் பண்ணோம். அடுத்து நாமினேட் பண்ணது அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும், போகணும்னு நினைச்சது விசாலையும். விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கணும் அப்படின்ற நீங்க யார் கூட இருக்கீங்களோ அவங்களே போட்டு அடிக்கிறீங்களேங்க. விஷாலுக்கு பதிலா அவங்களோட பெருமை. ஜாக்லினோட இருந்தா ஜாக்லின் ஓப்பனா பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகேங்க, இன்னும் ஓப்பனா அவர் என்ன பேசணும் தான் தெரியல. கேம்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாட கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் விஜய் சார் சொன்னாரு இதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னு. முத்துக்குமரன் வந்து நம்ம இங்க இருக்கிறவங்க தான் சிறந்த ஆட்கள் எல்லாம் கிடையாது, வெளியில போனவங்களும் பயங்கரமான ஆட்கள் தான், அவங்க கிட்ட இருந்து நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு முன்னேறணும்னு நான் கத்துக்கிட்டேன் சார். நான் இதுக்காக இத சொல்லல, உட்காருங்க. இதுதான் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. போட்டு கொடுக்கறதுக்கு சொன்னா அதுலயும் ஒரு நீதி நேர்மை நியாயம். உன்னை பத்தி அந்த மூதேவி அதான் நினைக்குது, நீ போய் தொலைஞ்சிருக்கலாம்னு நினைக்குது.
இதை விட டைரக்டா எப்படித்தான் தொடர்ந்து இதை விட டைரக்டா உலகத்துல எவனாலும் சொல்ல முடியாது. அப்புறமா வந்து யார் வந்து பதறினாங்க சொல்றான் ஜாக்லின் போயிட்டு அன்சிதா அங்க இருந்துக்கலான்னு. ஜாக்லின் இப்ப நீ நினைக்கிற சொல்ல முடியும் சாவடிக்கலாம்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா வந்து சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் வந்து பதறினாங்க இந்த வாரம் அப்படின்னு வந்து சொல்லும்போது சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன்னாங்க. ஏன்னா தடியா ஆடி ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பயம் வந்துட்டதுனால கூட்டா எல்லாரையும் ஆட்களை சேர்த்து விளையாடியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவர் வந்து அவர் மட்டும் தான் அப்படி வந்து பயத்தை காட்டாம மெயின்டைன் பண்ண, நாங்களாம் பயப்படுது பயம் வந்து சொல்லிட்டோம், அவர் தான் மெயின்டைன் பண்ணாருன்னாங்க. அப்புறம் ரயான் வந்து முத்துக்குமரன் தான் சொன்னாங்க ஓவரா கான்சியஸா இருந்தாரு இந்த வாரம். அவரை நம்பாம டீம் ஸ்ட்ராங்கா ஒரு டீம் தான் அவர் நம்பினாரு, தன்னை நம்பல. அது மட்டும் இல்லாம அவரை தாண்டி நான் எங்கேயோ போகும்போது என்ன பார்த்து பயந்தார். 2 பேருக்குமே நான் ரயானுக்கு இப்ப டிக்கெட் ஃபினாலே கையில குத்துது, கப்பையே கையில குத்தா மாதிரி இப்ப தூங்குறாரு கோட்டை வச்சுக்கிட்டு. முடியல லைவ் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இவரு நல்லா தூங்குறாரு, பேட்டரி வருது, ட்ரெஸ் வருது, அது வருது, இது வருது, அவர் சூட்கேஸே வருது, நல்லா தூங்குறாரு. நல்லா அந்த தலைமாட்டு பக்கத்திலேயே வந்து அந்த டப்பா வச்சுட்டு தூங்கி நிற்கிறாரு. யாரும் இனிமே எடுக்க முடியாது. அவர் முத்துக்குமரன் வந்து ரயானை தான் சொன்னாரு. ஏன்னா மன்றம் டாஸ்க்ல வந்து அந்த 6 பேர் சேர்ந்து அவங்க அட்டாக் பண்றாங்கன்றப்ப அவர் ரொம்ப பதறிட்டாரு. அதே மாதிரி அந்த 4 கண்டஸ்டன்ட் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கும்போது ரொம்ப பயந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து உங்களை பத்தி சொன்னதுக்கு வந்து நான் ரொம்ப பயத்தோட தான் ஆடினேன், எந்த விதத்திலயும் நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு ஆடினேன். அதுக்கு அவர் வந்து பேசுவாரு, நல்லா பேசினாரு. மஞ்சரி வந்து அவங்களே சொல்லிட்டாங்க நான் வந்து ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன், நான் மத்த நாட்கள்ல எல்லாம் கேம் ஆடின மாதிரி இந்த வாட்டி ஆடல அப்படின்னாங்க. ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் ரயான் 2 பேரையுமே சொன்னாங்க, 2 பேருமே மக்களுக்காக ஒரு கான்சியஸ்னஸ்லயே ஆடிட்டு இருந்தாங்க. அது வேற முத்துக்குமரன் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னாங்க. தப்பா தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அது வந்து அந்த மக்களுக்காக ஆடுறாங்க, அவங்க வந்து இந்த வாரத்தை வச்சு அவர் ஓட்டு போறது நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அருண் வந்து முத்துவ தான் சொன்னாங்க பாயிண்ட்ஸ்க்காக அவர் ரொம்ப பயந்தாரு. அதே மாதிரி பவித்ரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தலைய வந்து இது மொட்டை அடிக்கணுமா அடிச்சுக்கிறேன், தாட்டு குத்திக்கிறேன், என்ன வேணா பண்றேன், எனக்கு பாயிண்ட் போட்டு கொடுங்கன்ற அளவுக்கு வந்து போய் நின்னுட்டாங்க. அந்த மாதிரி பவித்ராவை பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அடுத்து தனியா வந்து பேசும்போது ரயான் சொன்னாரு நான் வந்து முத்துக்குமரனை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண, அது நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் சௌந்தர்யா ஆமாடா ஆமா இல்ல நான் வந்து பேசுறது மேபி ஓவர் கான்பிடன்ட் யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல, என்ன தெரிஞ்சுதா இல்லையா, தெரிஞ்சுது ஓவர் கான்பிடண்டா தான் பேசுனேன் அப்படின்னாங்க. சூப்பரா ஒரு அடி போட்டாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் கிட்ட ஜாக்லின் சொன்னாங்க நீ நிறைய ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஜாக்லின், சொல்லுங்க நான் தனியா சொல்றேன்டா விட்றா அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து உள்ள வந்து விஜய் சேதுபதி சாரே வந்தாரு. அப்புறமா இந்த ஒரு ஷோ பார்த்து தான் தன்னைத்தானே அவர் மாத்திக்கிட்டாராம். அவர் வந்து தன்னையே ஒரு ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டாராம். இந்த மாதிரிலாம் சொல்லி ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லி அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறமா டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்தாரு. கொடுத்து ரயான் தான் டிக்கெட் டு ஃபினாலே ஃபைட் ட்விஸ்ட் புஷ்டுன்னு போயிடுச்சு. எல்லாரும் வச்சு ஒரு கொளுத்துனீங்களே புஷ்னு, அதான் ட்விஸ்டோ. மெயின் டோர் வழியா பின்னாடி போமாது ட்விஸ்ட்ன்றது வந்து அவர் உள்ள என்ட்ராய் வெளில போறது ட்விஸ்ட். ஓஹோ எனக்கு தெரியாது ஒரு டிக்கெட் டு ஃபினாலே கொடுப்பாருன்னு. உள்ள வரல, அதுக்கு இது கோவிட் அது கூட இல்லையே, என்ன பிரச்சனை தெரியல. அங்கேயே வந்து அழுத்துற பட்டன் எல்லாம் வச்சு தானா வெளில வந்தது மேல. கரெக்ட், கேபிள்ல இருந்து வந்தது. ஆமா சரி. சோ இதான் இன்னைக்கு வந்து அப்புறமா வந்து மஞ்சரி எவிக்ட் ஆன அப்புறம் வந்து அருண் வந்து அந்த சொல்லியிருந்தாரு வலிமை, போராட்ட குணம், விடாமுயற்சி இதெல்லாம் தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி அந்த நண்டு பிராண்ட் இதுல வரும். அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பொருந்துச்சு, உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னு. அது என்னமோ ரொம்ப ட்ரூ. இந்த வீட்லயே சொன்ன டாஸ்க் சொன்ன விதமா பண்ணது எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி தான். ஆனா எங்களுக்கு எதிர்கருத்துகள் நிறைய இருந்துச்சு நிறைய டாஸ்க்ல. விஷால் ஒண்ணு சொன்னார் பாருங்க, அப்படியே ஹாட் டச்சிங்கா ஒண்ணு சொன்னார். அவங்க வீட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஜாக்லினா தான் தெரியுமா? ஐயோ ஜாக்லினா தெரிஞ்சு அவங்க வீட்டுல செலிபிரிட்டியா தெரிஞ்ச ஒரே நபர் வந்து ஜாக்லினா. அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க எதுக்கு இது திடீர்னு தேவையில்லாத நேரத்துல சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாராம் ஜாக்லினோட நம்பர் இருக்கு என்கிட்ட ஜாக்லின், ஏன்னா அது முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க அம்மா உள்ள வந்தப்ப அப்படி ஒரு விஷயத்தையே சொல்லல. உன்னெல்லாம் அவன் சொல்லுவாமா அப்படின்னு சொல்லணும்ல. இது தீபக் கிட்ட எல்லாம் பேசினாங்க, அதெல்லாம் உங்களதான் பார்த்துதான் வந்தாலாம். இவங்கெல்லாம் எதையும் சொல்றது வந்து இவர் சொல்லிட்டு இருந்தாரு எங்க அம்மாக்கு நல்லா தெரியும், எல்லார்கிட்டயுமே சொல்லியிருந்தாரு எங்க அம்மாக்கு நல்லா தெரியும் ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் தான் எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு. அவளதான் போய் நான் நோய் கேட்டுட்டு இருப்பேன், ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா. இன்னுமே வந்து முத வாரம் சொன்னாரு
அதோட இப்பதான் சொல்றாரு. அதோட என்ன சொன்னாரு, எவ்வளவு பெரிய ஆளு, நான் வேற லெவலு அப்படி போயிட்டு இருந்தவரு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னன்னு தெரியல. இன்னொன்னு வந்து அது இன்னும் சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு கூட அவ எனக்கு அன்னைக்கு பப்ஸுக்கு வந்து காசு கட்டினா அதுதான் எனக்கு மனசுல நின்னுச்சு. எப்படிங்க அது? இவ்வளவு நாளும் பப்ஸுக்கு அதை வரவே இல்லையா? என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி கடைசி வாரம் வரும்போது திருந்தட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க தர்ஷிகா கிட்ட என்ன சொன்னாரு, எனக்கு அவெல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது, நீ எதுக்கு அவளை கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது என்கிட்ட வந்து பேசு, நீ ஃப்ரெண்ட், நீ என் ஃப்ரெண்ட், நான் உன் ஃப்ரெண்டு, கண்டவ கிட்ட எல்லாம் ஏன் பேசுற, அவளை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னாரு. இப்ப கேட்டா பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு வந்து என்னது சப்பான்ல சாக்கிச்சான் கூப்பிட்டாங்க, மெக்சிகோல இருந்து அவரு கூப்பிட்டாங்க, இவரு கூப்பிட்டாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு உண்மையா வெளில வருது. எனக்கு அப்படியே இன்னைக்கும் அந்த நிகழ்ச்சி அப்படியே மனசுல நிக்குதுன்னாரு. இது எப்படி வந்த நாள்ல இருந்து 100 நாளா கிட்ட எதுவுமே தோணல. இப்பதான் திடீர்னு அவருக்கு வந்து கோமால இருந்து முழிச்சிருக்காரு போல. மேபி அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து என்னை விட சிறந்த, என்னை விட அறிவாந்த, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் எங்கேயுமே, என்னை விட சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமான, உண்மையா பார்த்தா அவங்களுக்கு பயங்கர நாலேஜ், மஞ்சரி தமிழ்லயும் சரி போட்டு வெளுத்து வாங்குறாங்க. தீபக்கே வந்து ஒரு ஆள் அதான் சொன்னா, தீபக் நான் ஃப்ரெண்டுன்னே வச்சுக்க மாட்டேன் யாரையும், ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் வச்சுப்பேன், அதுல நீங்க ஒருத்தர் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொன்னதுக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அவர் வந்து அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜையும் அவரு அட்மையர் பண்ணாரு, தமிழ் நாலேஜையும் அட்மையர். அதுவும் ஜாக்லின் அழுதப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க எது இருந்தாலுமே போய் கொட்டுற ஒரு ஆளா வந்து மஞ்சரி தான் இருந்தாங்க. ரொம்ப ஷார்ட் டைம்ல தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா, ஏன்னா சாச்சனா போய் அந்த வாரம் கொஞ்சம் கடந்துதான் இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்ப எப்படி சௌந்தர்யா பவித்ரா ஃப்ரெண்ட்ஷிப் திடீர்னு ஒரு இதுவா இருக்கும், நல்லா தான் இருக்கு. ஆனா அது சந்தர்ப்பவாத கூட்டணி, அவங்களே போட்டு கொடுப்பாங்க, பட் இவங்க அவங்களுக்காக நின்னாங்க, அவங்க இவங்களுக்காக நின்னாங்க. அது அந்த கேமை விட்டுரு, கேமுக்கு தாண்டி. ஏன்னா இந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு யாருமே இவங்களுக்கு நிக்கிற ஆளா கிடைக்கவே இல்ல ஜாக்லின். அதான் அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, பட் என்ன புரிஞ்சுக்க கூடிய யாருமே இல்ல. ஒருவேளை நான் இத்தனை நாள் இப்ப கொஞ்ச நாளா நான் சர்வே பண்றேன்னா அது உன்னாலதான் போல இருக்கு, பிகாஸ் அதை ட்ரூவா அவங்க மதிச்சு பண்ணாங்க. அது மஞ்சரி வந்து ஜாக்லின் நினைச்சாங்களோ இல்லையோ, ஜாக்லின் வந்து முழு எல்லாருக்குமே அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணி கூட உட்கார்ந்து அழுதாங்க. ஆனா நம்ம முத்துக்குமரன் கத்துனாரு பாருங்க, அதுதான் தேவையில்லாத இருந்துச்சு. அது வந்து ஆரிய வந்து வைக்கும் போதே ஆரிய இதே மாதிரி டைம்ல தான் அதை கத்துனாரு. அது வேற அவரோட சிச்சுவேஷனே வேற. ஆமா சத்தியமா அந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் இவரால நின்னே இருக்க முடியாது. அங்க அட்டை அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு 4 பேர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தர்ஷிகா வந்து நீங்க அவரு வந்து அந்த என்ன சொல்றது, திருப்பி போய் அந்த உட்கார்ந்து லேபர் டாஸ்க்ல உட்கார்ந்தாருன்னா அந்த சாப்பாடே நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எல்லாரும் போட்டு முதுகுல குத்துறாங்கல்ல, அது எல்லாரும் முதுகுல குத்துனப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உட்கார்ந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. அன்னைக்கு ஆரிக்கு வீடே எதிரி, அதுவும் போட்டு சாத்து 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 சாத்துன்னு எல்லா பக்கமும் குத்தி, அந்த சோமுன்ற ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட நினைப்பாரு, ஆனா பின்னாடி போய் அவரை பத்தி தான் பேசுவாரு. வாய திறந்தா ஆரி ஆரி, அங்க எப்படி அர்ச்சனா 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 ஜாக்கு கூட அர்ச்சனாவோட நிலைமை இல்ல, நான் அதை சொல்லியே ஆகணும். ஆரியோட நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மனநிலை. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, என்னன்னா அவருக்கு வந்தது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு வந்தது ஒரு வேற மாதிரி பிரச்சனை. இவங்க ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கும்போது இவங்களை வந்து அட்டாக் பண்றதும், அவர் ஒரு ஆண் அப்படின்னு இருக்கும்போது அவரை எப்படி எல்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ அந்த ஒரு இது வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. அப்ப வந்து ஆரி கத்துனது வந்து ஒரு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருந்தது. நான் என்னடா பண்ணி தொலைறது இந்த வீட்ல அப்படின்ற. அதுவும் அந்த இடத்துல அவ்வளோ நாள் கமல் சார் வந்து ஆரிக்கு அவ்வளவு சப்போர்ட்டா பேசவே இல்லை. அன்னைக்கு உட்கார்ந்து ஆரி நீங்க தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாரையும் உட்கார வச்சு கூடாது, பத்தி எல்லாம் பேசுவாங்க, அங்க எல்லாரையும் பேச வச்சு பேரும் இவரை பத்தி பேசுவோம். இவர் ஒண்டி தனியா வாயை கூட திறக்க முடியாம ஒரு நிலைமை. அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் கொடுமை. அப்ப வந்து கமல் சார் பேசிட்டோன்னதான் என்னோட இதுக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்றதுக்காக எனக்காக பேச யாருன்னா ஒருத்தர் அந்த ஒரு கர்ஜனை அது வந்து முத்துக்குமரனோட கர்ஜனைக்கு வந்து ஈக்குவல் ஆக முடியவே முடியாது. தயவு செஞ்சு முத்துக்குமரன் இதை நீங்க எப்படி எந்த விதத்துல சொன்னாலும் இந்த மாதிரி, ஏன்னா நீங்க மஞ்சரிக்காக அழறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சரி போனதுதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வெண்ட் அவுட்டா இருந்தா இப்போ உட்காந்து கம்பெனியை நடத்திட்டு இருக்க மாட்டீங்க. லைவ்ல அவரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, இவரு தீபக் விஷால் அருண் எல்லாம் சேர்ந்து யார் பொட்டி எடுப்பாங்க, பொட்டி எடுக்கிறவங்க வந்து இவங்க கமிஷன் வாங்க போறாங்களாம்.
சௌந்தர்யாவோட மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. நீ எவ்வளவு எடுக்கிறியோ அதுல ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. அவங்கதான் உண்மையான பிசினஸ் டீலிங் பேசுறவங்க. ஆமா, ஒட்டி எடுத்துன்னு போவாங்களாம். யாரு வின்னரோ அந்த 50 லட்சத்தை அவங்க கிட்ட கொடுத்துருமா. கௌசனர் இதுக்கு கோடவுன்லயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி. நீ அவங்க வந்து பிசினஸ் உமனுங்க. முட்டை பப்ஸ் கூட ஒரு 15 ரூபாய் குத்து முட்டை பப்ஸ் வாங்க மாட்டியா அப்படின்னு கேக்குற ஆளு. அவங்க கிட்ட போய் காசு கேட்டீங்கன்னா அவங்களே 17 லட்சம் ரூபாய் ஸ்கேம்ல போயிடுச்சுன்றதுனால அந்த 17 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னு பாத்துக்கிறாங்க. டிடிஎஸ் எல்லாம் போன்னு சொல்லவே இல்ல என்கிட்ட. 10 லட்சம் ரூபாய் கையில நின்னுச்சுன்னா இது என்ன மச்சான், அப்புறம் 27 லட்சம் ரூபாய்க்கு வெயிட் பண்ணிருப்பல்ல அப்படின்னு இருப்பாங்க. ஆனா தீபக் சொல்லிட்டாரு 17 எத்தனை உனக்கு ஒரு 10ல இருந்து 8 வரைக்கும் வருமா அப்படின்னாரு. அதுதான் சொன்னாங்க. அப்பனா யாரு வின்னரோ அவங்க காய்ச்சல் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் டீலா. அதை விட இன்னொரு காமெடி நடந்துச்சு. இவங்க ஃபுல்லா வச்சு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா, நீ வந்து எங்க கம்பெனில கஸ்டமரா இருக்கணும் இல்ல கம்பெனில ஆளா மாறிடணும், ரெண்டுமே பண்ணனா போய் தள்ளி விட்டு 50,000 ரூபாயில உன்னை எடுத்துட்டு வெளில போக வச்சிருவோம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ரா கிட்ட வந்து பவித்ரா உன்னை கூப்பிடுறாங்க அவங்க நெக்ஸ்ட் அப்படின்னாங்க. உடனே வந்து பவித்ரா எனக்கு தலை வலிக்குது உடம்பு சரியில்லை நான் வரலன்னு சொல்லிட்டு சவுண்ட் என்னாலாம் அங்க உட்கார்ந்து இவங்க கிட்ட பேசுறதுலாம் கேட்க முடியாது. சௌந்தர்யா உடனே வரலையா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாங்க. அதான் ஜாக்லின் சொன்னாங்க, அவன் மாவு எடுத்து தோசை ஊத்தி நெய்ய ஊத்தி கேரட்டை போடு வெங்காயத்தை போட்டு முறுமுறுன்னு ஊத்திட்டான்னு சொன்னா அவளுக்கு இது அவளுக்கு ஒரு மசாலா தோசை அப்படின்ட்டு சொல்லிட்டு போயினே இருக்க. நல்லா இருந்துச்சு லைவ். நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜாக் அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் ஊட்டி விடுறேன்டி எனக்கு பிரச்சனையே இல்லன்னாங்க. என்ன கொஞ்ச நேரம் உயிரை விட வாங்காதுக்கு எதுவுமே கேட்காது கம்முன்னு விடுனாங்க. அவங்க அவ்வளவு நேரம் ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சு ரயான் வேற உட்காந்து எனக்கு ஒரே தூக்கமா வருது. ஒண்ணு அப்ப போய் தூங்கி தொலைய வேண்டித்தானே. என் நண்பர்கள் இப்படி அழ விட்டுட்டு நான் எங்க போய் தூங்குறது? எப்பா போய் தூங்குடா எப்பா என்ன விட்டுரு. அதோட அங்க போயிட்டு என்ன பண்ணாரு, அருண் வந்து சொன்னாரு, ஜாக் நீ கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் உங்க இருக்கோம், ஏன் இப்படி நீங்க கவலைப்படுறீங்க? இல்ல மச்சான், இந்த வீட்டுல யாருமே என்ன ஃப்ரெண்டா பார்க்க மாட்டேங்க, எல்லாம் கண்டஸ்டன்டா பார்த்து உயிராடுறேன். சத்தியமா நான் இன்னில இருந்து உங்களை கண்டஸ்டன்டா பாக்கிறேன், என் ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படின்னு. நான் ரயான் வந்து பக்கத்துல வந்து பியூ வந்து உட்கார்ந்தாரு. அவர் வந்து ஜாக்லிங்க நீ சொல்லுங்க அப்படின்னாங்க. அவர் வந்து கொஞ்ச நாள் பார்த்து போயிட்டாரு. நான் இந்த வீட்டுல இருக்கிற ஜென்மமே இந்த ஜென்மமும் அந்த ஜென்மத்துக்கு தான் அவங்களால வாய் விட்டு சொல்ல முடியல. இதுக்கு மேல எப்படி சொல்லுவாங்க? நான் உன்ன பாக்குறேன் ஜாக், நீ இன்னில இருந்து என் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. ஓகே, எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் நாளைக்கு வராங்க. ஒரு சொட்டு தண்ணி வந்தா இந்த உலகத்தையே அழிச்சிருவேன் தெரியுமா? அதான் அவர் தூக்கிட்டுலாம் போனாரு. இது எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல முதல்ல ரவீந்தர் வராரு, ஒரு ட்வீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. வராரு அர்ணவ் வராரு. அதை விட ரவீந்தர் வந்து ஒண்ணு போட்டிருக்காரு, ஏன்னா அவங்க சொன்னாங்க நான் ரவீந்தர் சார் போனப்பதான் கடைசியா அழுதேன், அதோட நான் வந்து மஞ்சரி போறதுக்கு தான் அழுகுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இன்னொன்னு வர்ஷினி வெங்கட் வராங்க, ரியா வராங்க, அதுக்கப்புறம் வந்து சாத்ராம் சில பேர் சொன்னாங்க, சில பேர் சொல்லல. அதுக்கப்புறம் சிவகுமார் வராரு. ஓ ஆனா ஜால்ராஸ் அர்ணவ் வராரு. அர்ணவா விஷால அடிச்சு பாத்துருவோண்டா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அடுத்த தர்ஷா குப்தா வராங்க, தர்ஷா மேடம் வராங்க. என்ன நடக்க போதோ எல்லாம் போட்டு வாங்குங்க. சும்மா இதுக்கு மேல நானும் ஒண்ணுமே பண்ணல. இப்பயாவது வந்து வந்து வச்சு என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படி சண்டை போடணும். நம்ம மகேஸ்வரி உள்ள வந்து போட்டாங்க பாருங்க ஒரு அசீம் கூட. அசீம் ராத்திரி 2 மணிக்கு போட்டாங்க ஒரு சண்டை. ஏய் வாய மூடுறா, என்னெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. ஒரு ஆசனம் போயிட்டு அங்கதான் விக்ரமன் வேண்டாம் வாங்க, நீங்க விடுங்க விக்ரமன், உங்களுக்கு தெரியாது வாய மூடுங்க. அவெல்லாம் யாரு ஆளா? அவன் இந்த மணி ஒண்ணு என்னமோ பாத்துறே, நீ வாய மூடு, இந்த ஜால்ரா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்ன பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அசீம்ல என்ன சாவடிக்குதுன்னா 2 பேரும் வச்சிருக்காங்கடா உள்ள. சோ அதனால வந்து ஸ்டே டியூன்ட், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நாளைக்கு காலையில இருந்தே பயங்கரமா விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு போட்டியை தூக்குறாங்கன்னு பாக்குறோம், போடுறோம் வீடியோவை. சோ உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.